ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 21 to 23 மேன் போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ பைரவி ரூம்குள்ளார அவங்களோட பெட்டில் ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு யார் இந்த ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சது அப்படின்னுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ஆறுமுகம் வந்து நான் தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா ஏன் இங்கே வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசும்போது, இதை நானாக கொண்டு வந்து வைக்கல, உங்கள் அப்பா கொடுத்து விட்டாங்க, அதை தான் கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ பார்த்தா பைரவி அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட பக்கத்தில் இருக்கவங்கள சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது பைரவி வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பைரவி கடிச்சிட்டு வச்ச ஒரு ஸ்வீட்டை வந்து அதாவது வந்து ஆறுமுகம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் என்னோட எச்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஆறுமுகம் இருந்துட்டு நீ தான் என்னை மூணாவது மனுஷனாக பார்ப்பேன், நான் உன்னை ஒன்றும் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பைரவியை பார்த்து அப்படியே ஒரு ரொமான்ஸாக ஒரு லுக் விடுறாரு. பைரவியும் அப்படியே பார்த்தா ஆறுமுகத்தை பார்த்து அப்படியே ரொமான்ஸாக லுக் விடுறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ பைரவி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனசு மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டோரியுமே பார்த்தா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஆனால் பைரவி நிஜமாவே மனசு மாறுறாங்களா இல்லை ஏற்கனவே நடந்த பிரச்சனையினால அதெல்லாம் மனசில் வச்சு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஆறுமுகம் என்னமோ பைரவியை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா ரொம்பவுமே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களா. அதனால் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.